ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பாசிட்டிவ் கொஞ்சம் தான் வந்துச்சு. பட் ஓகே, நிறைய பேருக்கு என்னோடய சுச்சுவேஷன் உண்மையாகவே புரியல. ஓகேங்களா? நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது மற்றவங்களுக்கு நெகட்டிவாக மேபி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு எவ்வளோ அது பாசிட்டிவ்னு நான் எடுத்துக்கிட்டேன். அது பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி சில விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு விஷயம் வரல, இல்லை என்னால் அந்த விஷயத்தில் இது பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தில் நான் அடுத்தது போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா என்னை நம்பி குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து முடியும் முடியும் முடியும்னு அதிலே உட்காந்து டம்ப் ஆகி உட்காந்துருந்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து வீடியோஸ்க்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட. உண்மையாக கிடையாதுங்க. நான் 2022ல் தான் உண்மையாகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணது. அப்போ என்கிட்ட புக்ஸ் இல்லாத இடத்துல நிறைய நான் என்னோடய பைசா அமௌண்ட்டு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3000க்கே புக்ஸ் வாங்கியிருப்பேன். 3000 மேலேயே புக்ஸு, நோட்ஸு எல்லாமே வாங்கியிருப்பேன் நான். ஸோ நம்ம படிக்கணும், கண்டிப்பாக ஜாபுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போ பாப்பாவுக்கு வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி பாப்பாவுக்கு எக்ஸாமுக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒன்ஸ் ரிவிஷன்ஸ் டைமில் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணணுன்ட்டுன்னு. அது என்னால் முடியல. அடுத்த எக்ஸாமில் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோன்னு என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ப்ளஸ் இந்த இதில் வந்து நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட் ஆகிட்டேன். ஸோ யார்கிட்டையும் என்னை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் போய் காசு கேட்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் இதுவாக இருந்தேன். யார்கிட்டையுமே போய் கேட்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. அதனால் வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்படியே வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணி தான் நம்ம ஃபேமிலியை நான் ஒரு 2.5 மந்த் நான் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், ஸ்கூல் பசங்களை கொண்டு போய் விடணும், வேலைக்கும் போகணும். எல்லா விஷயமும் அந்த டைமில் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதில் தான் கொஞ்சம் படிக்காமல் விட்டது. ப்ளஸ் கடைசியில் கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் நான் அதுதான் என்னோடய சுச்சுவேஷன். அது நிறைய பேருக்கு தெரியல. அது சில பேருக்கு அது புரிய வைக்க முடியாது. ஓகேங்களா? அது நெகட்டிவாக நான் எடுத்துக்கல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஜாபு கையில் இருக்கிறதுனால நான் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அதை மூவ் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து இது டிப்ரெஷன்லேயே இருக்காங்க. நிறைய பேரோட கமெண்ட்ஸ்லாம் நான் வீடியோவில் பார்த்தேன். டிப்ரெஷன்லேயே இருக்காங்க அப்படியே. ஸோ நான் இதை சொல்லும்போது ஓகே, சில பேரும் மூவ் ஆகி போவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான். ஓகேங்களா? டிப்ரெஷனில் எவ்வளோ நாள் வாழ முடியும், ஸோ அதனால் மூவ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொன்னேன். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடாது அந்த மாதிரி நெகட்டிவாலாம் நான் யாருக்குமே சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். ஒரு 12 ஆகிடுச்சு. ஸோ இந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறக்கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ புக்ஸ் தான் என்னோடது. ஸோ அதனால் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருவோம். நம்ம இப்போதைக்கு இடத்த அடைச்சிட்ருக்கு. அண்ட் பார்க்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் என்னோடய புக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டிருக்கேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் உண்மையாகவே தெரியும். நிறைய நாள் 4:00, 2:00, 3:00லாம் எழுந்துச்சி படிச்சிருக்கேன். பட் எனக்கு இது செட் ஆகலையா, இல்லை என்னால் எனக்கு கடவுள் கொடுத்து வைக்கலையா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த புக்கெலாம் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், எவ்வளோ புக்ஸ் நான் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தேன். ஸோ அந்த கஷ்டங்கள் எதுவுமே நான் எப்போவுமே வெளியில் காட்டிக்கவே மாட்டேன். பட் நம்மளோட கோல் என்னென்னா போகணும், பாஸ் பண்ணணும், ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு. இப்போ கூட அடி மனசில் இருக்குது உள்ள, நம்ம இதை விட்டுறோமேன்னு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சர்டன் ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் இது முடியுமா, இல்லை கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு இதில் போயிட்டு தான் இருக்குது. பட் நான் இப்போ ஜாப் போகிறது, அதில் ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கிறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். அதனால் இந்த புக்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். மேபி எனக்கு ஒரு ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு எப்படி மைண்டு செட் ஆகுது என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு எனக்கு இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க வீடியோக்காக சும்மா போடுறாங்க. அது உண்மையிலே நான் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நிறைய பேர் சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இந்த புக்கு சும்மா நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது சோசியல் சயின்ஸு. இந்த புக்ஸ் ஃபுல்லாக நான் படிச்சிருப்பேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். இந்த புக்ஸில் எவ்வளோ நோட்ஸ் எழுதினேன், எவ்வளோ நோட்டில் நிறையா எழுதினேன். பட் இவ்வளோ படித்து ஏன் பாஸ் பண்ண முடியலன்னா தெரியல எனக்கு உண்மையாகவே. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறத தவிர ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைன்னு நினைக்கிறேன். மேபி என்கிட்ட அந்த ஸ்மார்ட் ஒர்க் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒன்லி ஹார்ட் ஒர்க்கை நோக்கியே போயிட்டுருக்கணும். எப்படி சில இதெல்லாம் அப்பீல் பண்ணணும்னு எனக்கு தெரியல போல் இருக்குது.
ஸோ அதனால தான் நான் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா இப்போ காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காம்படிஷனில் ஹார்ட் ஒர்க் மட்டும் அப்படியே படிச்சுட்டே இருந்தால் போதாது. ஸ்மார்ட் ஒர்க்கோட ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுவீங்க. தேங்க்யூ.